இட்ஸ் ரொம்ப ஸோ எம்பாரசிங்க. ஒரு சிஎஸ்கே மேட்சை வந்து ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. அந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்ட் பேட் பர்ஃபார்மன்ஸ். கேகேஆரோட இந்த மேட்ச், கேகேஆர் எல்லா டீமும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஸ்டாண்டர்டாக டாஸ் வின் பண்ணதுக்கப்புறம் ஆப்போனண்ட்டை வந்து பேட் பண்ண சொல்லிட்டுருது. சரி, சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது ரெண்டு பேரும், ரச்சின் ரவீந்திரா அண்ட் டேவன் கான்வே. ஆனால் டேவன் கான்வே வந்து எல்பிடபிள்யூவில் அவுட் ஆகிட்டார் 12 ரன் இருக்கிறப்பவே. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்லேயே வந்து ரச்சின் ரவீந்திரா கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டார். அப்புறம் திரிபாதி அண்ட் விஜய் சங்கர் கொஞ்சம் ரிவைவ் பண்ணுவாங்க, சரி ஸ்லோவாக போயிட்டு இருந்தாலும் வந்து தே ஆர் ட்ரைங் டு ரெக்கவர் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு ஸ்பெக்டாகுலர் கொலாப்ஸ். கேகேஆரோட ஸ்பின் பவுலிங் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. நடுவில் ஹர்ஷித் ராணாவும் வந்து சூப்பராக பவுலிங் போட்டு போயிட்டார். தென் மொயின் அலி ஆல்சோ பிக்ட் அப் விக்கெட்ஸ். ஸோ எக்ஸப்ட் விஜய் சங்கரோட 29 அண்ட் சிவம் துபோயோட 31 அண்ட் திரிபாதி ஒரு 16, டேவன் கான்வே ஒரு 12, 4 சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான். அப்படி எப்படியோ வந்து 103 ரன் வரைக்கும் வந்துட்டாங்க. தென் கொல்கட்டா ஜஸ்ட் ஏஸ்ட் தேர் சேஸ். இவர் சுனில் நாராயண் அண்ட் குவிண்டன் டிகாக் ஆரம்பித்தாங்க. 4.1 ஓவர்ஸ்லேயே 45-46 ரனில் ஃபஸ்ட் விக்கெட் போச்சு. அப்புறம் ரெண்டாவது இவர் குவிண்டன் டிகாக் அவுட் ஆனதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் தி நீடட் ஒன்லி 22 ரன்ஸ் டு ஸ்கோர் 85 or 87, 85 ரன்ஸ் இருக்கிறப்போ வந்து 7.1 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 ஓவர்ஸில் 22 ரன்ஸ். அதுவும் இந்த லாஸ்ட் ஓவரில் ஒரு பாலில் வந்து 9 ரன்ஸ் கொடுத்துட்டாரு ஜடேஜா. ஒன் யூனிக் ரெக்கார்ட். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே இஸ் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்டட் இன் திஸ் ஐபிஎல்.